அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணி அளவில் கேரளாவில் கொடுக்கப்படக்கூடிய லாட்டரி ரிசல்ட், அந்த ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் எண்கள் தான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 டிஜிட் ஆல் போர்டுன்னு 3 வகையாக பிரித்து உங்களுக்கு எண்கள் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பரை ரிவ்யூ பார்ப்போம், அதாவது அன்னன்னைக்கு ரிசல்ட்டுக்கான ரிவ்யூ பார்ப்போம். நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரிசல்ட் என்ன வந்திருந்ததுன்னு ரிவ்யூ பார்ப்போம். அதே மாதிரி தான் ரெகுலராக பார்ப்போம். பார்த்துட்டு பிறகு அடுத்த கெஸ்ஸிங்க்கு நம்ம போவோம். ஒரு சில நேரங்களில் வின்னிங் எண்கள் சரியாக வரலாம், ஒரு சில நேரங்களில் போர்டுகள் மாறி வரலாம், ஒரு சில நேரங்களில் கொடுக்குற எண்கள் தவறாக கூட போகலாம். ஆனால் அது நாளை மறுநாள் ரிசல்ட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பார்த்தோன்னா உங்களுக்கே புரியும். அதே போன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் கெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களோட சேர்ந்து நீங்களும் கெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிற நம்ம எண்களை பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொடுக்குறதா செக் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு ஒரு சஜஷன் கிடைக்கலாம், வேறு வெற்றி கூட உங்களுக்கு வரலாம். அந்த அடிப்படையில் சொல்கிறோம். வாங்க ரிசல்ட்டுக்கு போகலாம். இன்றைக்கி என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்ன, நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்தோன்னு பார்ப்போம். முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 785 கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 784, 3 டிஜிட் 10 வரலையும் 784 தான் ரிசல்ட்டு. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சி போர்ட்லேயே 7, 8 கொடுத்துருந்தோம். ஆனால் ஏ போர்டில் 4 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 6 கொடுத்துருந்தோம். 6 வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா 6 வராமல் மீண்டும் 8 ஒரு இலக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் 8 எடுத்திருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா நம்பருமே நீங்கள் பாக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் பண்ணியிருக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 4, 5, 8 பார்த்தீங்கன்னா நான் சி போர்டில் கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 7 போர்டை பி போர்ட்லேயும் 8 சி போர்ட்லையும் கொடுத்திருந்தாலே ஒரு சின்ன வின்னிங் பார்த்துருக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அனைத்து எண்களையும் நம்ம போர்டுக்குள்ளே அடிக்கிட்டோம். என்னோட சேர்ந்து நீங்கள் கொஞ்சம் உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தினீங்கனாலே போதும், ஒரு வெற்றியை காண முடியும். அந்த அடிப்படையில் பாருங்கள். சரி வாங்க நெக்ஸ்ட் ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சில போர்டுகளில் இந்த போர்டில் எதிர்பார்ப்போம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற போர்டுக்கு மாறிடுது. அப்போ நம்ம கொடுக்குறத ஃபாலோ பண்ணிங்கன்னா முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் முழு வீடியோவும் பாருங்கள். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன எண்கள் போர்டுக்குள்ளே இடம் பெறுது, நம்ம என்ன கெஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷயா கம்பெனி ட்ரா நம்பர் 660. இன்னைக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். 14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி அண்ட் சி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான ஏ போர்டுக்குள்ளே என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 2க்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா 2 பி போர்டில் எடுத்திருந்தோம், ஆனால் இன்றைக்கி ஏ போர்டுக்குள்ளே வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7-2, இப்போ பார்த்தீங்கன்னா 7-2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 5-7-2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 2 எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3-8 புரியுதுங்களா. 4-8 இங்கே பாருங்கள், 4-8 இப்போ பார்த்தீங்கன்னா 4-8 இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 4-8 அப்போது இந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் 5-2 ஒருவேளை இப்போ 5-7-2 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் ஏ போர்டில் 2 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 0க்கான வாய்ப்பு ஏ போர்டில் இருக்குது. அந்த அடிப்படையில் 0 எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7-0 இங்கே பார்த்தீங்கன்னா 7-0 புரியுதுங்களா. 5-0 அப்போ ஒருவேளை 7-0 இல்லை 5-0 1-5-0 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் சி போர்டில் 0 எடுக்கிறேன். இது உங்கள் மைண்டில் படுதான்னு பாருங்கள். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா 1க்கான வாய்ப்பும் வரலாம். ஏன்னா 1-5-1 அப்படின்னு கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 1-5-9 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-5-9 இருக்குங்களா. 5-9 புரியுதுங்களா. 7-5-9 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பும் அமையலாம். ஆனால் எனக்கு அடிப்படையில் எங்கே வருதுன்னு பார்ப்போம். 2 அல்லது 0 தான் நம்ம போர்டுக்குள்ளே எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் நம்ம 9 எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் நான் 9 எடுக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 5-7-9 இருக்குது புரியுதுங்களா. 5-7-9 இருக்குது. அப்போது இங்கே 2 நான் எடுக்கிறேன். அப்போது இந்த 9க்கான வாய்ப்பு அமையலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8-9 ஒன்று இருக்குது புரியுதுங்களா. 3-8-9 அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 7-9 வருவதற்கான வாய்ப்பு அமையலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
389 அப்போ 89 389 389 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலான்ற அடிப்படையில் நான் 9 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 பார்த்தீங்கன்னா பொதுவாக போர்டுக்குள்ளே எடுக்கவே மாட்டேன்றாங்க. ஏன் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு புரியல. பார்த்தீங்கன்னா நிறைய டைம் 6 கெஸ் பண்ணும்போதெல்லாம் 6 எடுக்கிறதே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 86 இப்போ பார்த்தீங்கன்னா 786 புரியுதுங்களா. அப்போது ஒரு 6க்கான வாய்ப்பு பி போர்டில் இருக்குது. 386 ஏன்னா 6 எடுக்கிறதெல்லாமே ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும், ஆனால் அந்த கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஆனால் நம்ம கெஸ் பண்ணும்போது நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 56 எதிர்பார்த்தோம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 எதிர்பார்த்தோம், அங்கே பார்த்தீங்கன்னா மீண்டும் 38 எடுத்திருந்தாங்க. இங்கே 38 எடுத்துட்டாங்களே சொல்லிட்டு நம்ம 38 இங்கே 36 எடுப்பாங்க பார்த்தா மீண்டும் 8 இங்கே எடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 386 இப்போது இந்த 8க்கான 6 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சில நேரங்களில் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 6ஐயும் நம்ம வச்சுக்க வேண்டியது தான். பியில் 9 அல்லது 6 அதாவது 9 6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டு பொறுத்தவரையிலும் 0க்கான வாய்ப்பும் அமையுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 40 இப்போ பார்த்தீங்கன்னா 840 580 அப்போது 580 புரியுதுங்களா. இங்கே பாருங்கள் 25 இருக்குது, இங்கே பாருங்கள் 2580 அந்த பொசிஷனில் 80 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். அப்போது நம்ம சி போர்டில் 0 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் 81 இருக்குது, 581 இருக்குது. அப்போது 581 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். உங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 581 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள் 41 புரியுதுங்களா. இங்கே பாருங்கள் 581 41, இங்கே பாருங்கள் 581 41 அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். அந்த அடிப்படையில் நம்ம 1 எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பும் அமையலாம். இங்கே பாருங்கள் 2589 அப்போது 2589 ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா 49 போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த சி போர்டில் அமையலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், பாதியில் கட் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்போது 9க்கான வாய்ப்பும் சி போர்டில் இருக்குது. கொடுக்குற எண்களை உங்களோட ஆலோசனைப்படி முடிஞ்ச அளவு கொஞ்சம் மாற்றி பே பண்ணி பாருங்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கான நம்ம போர்டுக்குள்ளே இடம் பெறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஏபிசி கெஸ்ஸிங். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 3 டிஜிட்டில் 4 நம்பரும் கொஞ்சம் மாற்றத்துக்கான மீண்டும் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 5 போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்க, கொடுக்குறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஆல் போர்டில் 0 அல்லது 1 இது ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. எல்லாத்தையுமே ஒரு கெஸ்ஸிங்காக பயன்படுத்திக்கின்னு நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பிறகு பே பண்ணி விளையாடுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். சார்ட்டை வச்சு கொஞ்ச நேரம் இதுக்கு டைம் செலவு பண்ணால் தான் நம்ம வின்னிங் எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.